வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவ ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024க்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷனோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷனில் எப்படி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 100க்கு 95 வாங்கியிருக்காங்க தமிழில். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வினாவாரியாக மொத்த மதிப்பெண், பக்கவாரியாக மொத்த மதிப்பெண். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் வேல்யூஷன் இருக்கும். இதில் வினாவாரியாக கொஸ்டின் வைஸ் 95 வாங்கியிருக்காங்க, பேஜ் வைஸ் 95 வாங்கியிருக்காங்க. ஸோ எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ மறக்காத மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் புக்லெட் தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ எப்படி பப்ளிக் எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு பேப்பர் கொடுப்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரு புக்லெட் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பேஜில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். செகண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க் டீட்டெயில்ஸ் அலாட்மெண்ட்லாம் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு பகுதி 1ல் ஒரு மதிப்பெண் வினா, ஒரு மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் இவங்க 15க்கு 15 வாங்கியிருக்காங்க. ஸோ எப்போவுமே 1 மார்க் எழுதும்போது கொஸ்டின் நம்பரை வெளியில் போட்டு உள்ளே ஆப்ஷன் போட்டு சென்டரில் வந்து ஒரு கோடு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக மேலே பகுதி 1 அப்படிங்கிற மாதிரி அதை வந்து எழுதுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ பேஜ் வைஸாக 15 மார்க்குங்கிறதுனால கரெக்ஷன் பண்ணி இங்கே 15ன்னு போட்டிருக்காங்க. சரிங்களா, அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பகுதி தமிழ் சொல் வளம் குறிப்பு சட்டகம் போடுங்க, கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும் பேப்பர் பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இப்போ 43வது கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஆப்ஷன் ஆவா அப்படின்னு ஈயான்னு போட்டுக்கோங்க. முன்னுரை, செந்தமிழ் மொழி, தமிழின் சிறப்பு, தமிழ் சொல் வளம், புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை, முடிவுரை. ஸோ முன்னுரை பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளிடையே நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது செந்தமிழ் மொழி காலம் கடந்து நிலைத்து நிற்கும் என்பது தமிழர்களுடைய அழியா தன்மையுடையது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரை எழுதியிருக்காங்க. முன்னுரை டிக் பண்ணி வந்து மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் மார்க் அலாட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பக்கத்துலேயே 43வது கொஸ்டினுக்கு 7.5 மார்க் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செந்தமிழ் மொழினா என்ன, ஸோ அதுக்கு ரிலேட்டடாக பாயிண்ட்ஸ் வந்து அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழின் சிறப்பு, இதுக்கு வந்து 2.5 மதிப்பெண் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மினிட் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மிங் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2024 மார்ச் 2024க்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வந்து இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது. தமிழ் சொல்வளம் அதுக்கு ரிலேட்டடாக பாயிண்ட் அழகாக எழுதியிருக்காங்க. மெயினாக தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா பிழைகள் எதுவும் இருக்கக்கூடாது, நிறுத்தற் குறியீடு இந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வெல்யூஷனில் கொடுப்பாங்க. அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா முடிவுரை கொடுத்துருக்காங்க. மொழி என்பது ஒரு நாட்டவரின் அல்லது இனத்தவரின் நாகரிகத்தை அளந்தறிவதற்கு சிறந்த வரியாகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டின் பல மொழியே பொறுத்து அமைகின்றன. அல்லதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவன் இருக்கிறான், இதில் 44ல் அல்லதில் அட்டன் பண்ணியிருக்காங்க. குறிப்பு சட்டகம் முன்னுரை, கட்டை தொட்டி ஆறுமுகம், வீரப்பன், முடிவுரை. 7 மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக வாங்கியிருக்காங்க. முன்னுரை பொறுத்த வரைக்கும் ஒருவன் இருக்கிறான் கதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் மாந்தரை வெளிப்படுத்துகிறது. இந்த மாதிரி முன்னுரை கொடுக்கலாம். சில மனிதர்கள் உண்மையாக இருந்தால்தான் இவ்வுலகம் சுழல செய்கிறது. அதுக்கடுத்தது கதை மாந்தர்களில் இருக்கக்கூடியவர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. குப்புசாமி வாழ்க்கை, இந்த மாதிரி குறிப்பு சட்டகம் எழுதி பழகுங்க. கட்டை தொட்டி ஆறுமுகம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே வீரப்பன், முடிவுரை. முடிவுரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பொருட்காட்சி 45ல் அல்லதில் 6 கொடுத்துருக்காங்க. பொருட்காட்சி, குறிப்பு சட்டகம், முன்னுரை, பொருட்காட்சியின் நோக்கம், நுழைவு கட்டணம், துறை சார்ந்த அரங்குகள், பொழுதுபோக்கு, பல்துறை அங்கவாடிகள், முடிவுரை. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு கட்டுரை கதை பகுதி எடுத்தனாலும் முன்னுரை முடிவுரை போடுங்க. பொருட்காட்சியோட நோக்கம், நுழைவு கட்டணம், துறை சார்ந்த அரங்குகள், பொழுதுபோக்கு, பல்துறை அங்கவாடிகள் பற்றி சுருக்கமாக காண்போம்.
ஸோ லாஸ்ட் மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர், பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர், ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, எப்படி நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நூலக உறுப்பினர் படிவம், மாவட்டம் மதுரை, கிளை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதி, வயது, படிப்பு, தொலைபேசி எண், அஞ்சல் முகவரி, நூலக உறுப்பினர் படிவம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா 5 மார்க் ஃபுல்லாக கொடுத்துக்குவாங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாம் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ எப்படி எழுதணும், என்ன மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணணும், ஆன்சர் புக்லெட் எப்படி இருக்கும், ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் நம்ம வீடியோ இப்போ அப்லோட் பண்ணுறோம். ஸோ நம்ம தமிழுக்கு மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய வீடியோவில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருந்தால் மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இரட்டை மொழிதல் கேட்டிருக்காங்க. பகுதி 1ல் பிரிவு 1 இரட்டை மொழிதல்னால் என்ன? ஒரு சொல்லோ சொற்சொடரோ இரு பொருள்பட அமைவது இரட்டை மொழிதல் அல்லது சிலோடையணி என்பர். வசன கவிதை ரொம்ப முக்கியம். உரைநடையும் கவிதையும் இணைந்து வசன கவிதை எனப்படும். இது யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டது. இதனை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். இதனை ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பொயட்ரி என்பர். முகமன் சொற்கள்னால் என்ன? அதே மாதிரி திருக்குறள் வந்து பார்த்தோன்னா எழுதலை, கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தண்ணீர் குடி, கோடை காலத்தில் 3 லிட்டர் தண்ணீரை குடிக்க வேண்டியது அவசியம். தயிர் குடி, அங்குள்ள குடங்களில் எது தயிரை உடையது குடம் என்று காணன். அறியாமல் திகைத்தான். வகுபத உறுப்பிலக்கணம் ஃபஸ்ட்டு பிரித்து காட்டுறதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. உரைத்த, உரை கூட்டல் உரை பகுதி, இத் சந்தி, இத் இறந்த கால இடைநிலை, ஆ பெயரச்ச விகுதி. காமராசர் நகர் எங்கே இருக்கிறது? அறியாவினா. இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது சொட்டு வினா. மலையோர மாலை நிறம் சிறந்தது. கலைச்சொல் எம்பள்ளம், சின்னம், பயோடெக்னாலஜி, உயிரி தொழில்நுட்பம். அடுத்து பகுதி 3ல் பிரிவு 1 கொடுத்துருக்காங்க. போரறம் என்பது வீரமற்றோர், புறமாகிட்டோர், சிறார், முதியோர் ஆகியோரை எதிர்த்து போர் செய்யாமை குறிக்கிறது. தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்வது கூடாது என்பதை அது கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஷின்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கன்று வாழைக்கன்று நற்றேன், நாற்று நெல் நற்றேன், பைங்குல் சோள பைங்குல் பசுமையாக உள்ளது. அடுத்து அன்னை மொழியே செந்தமிழே மனப்பாட பாடல் எழுதியிருக்காங்க. அன்னை மொழியை வந்து பார்த்தோன்னா எழுதியிருக்காங்க. ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட்டுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோலாம் அப்லோட் பண்ண போகிறோம். நண்பனுக்கு வாழ்த்து மடல் விழுப்புரம், அன்புள்ள நண்பா, இங்கு நான் நலம், அதே போல் உன் நலமறிய ஆவல். 5 மதிப்பெண் வந்து ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க. ஒரே மேல் முகவரி கண்டிப்பாக எழுதின மதிப்பெண் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூவேந்தர்கள் 3 கூட்டு வேந்தர்கள், நற்றிசை 4 கூட்டல் இசை, முத்தமிழ் 3 கூட்டல் தமிழ். ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.